ஆனால் அவுரங்கசீப் தாக்கிய போது இந்த ஒரே கோட்டை 6 வருடங்கள் தனியாக போராடியது. இதுதான் சத்ரபதி சிவாஜியின் கொள்கைகள் மகாராஷ்டிராவின் கோட்டைகளில் உருவாக்கிய திறன்கள் என்பதற்கான உதாரணம். மற்றொரு முக்கியமான மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். 1668 முகலாயர்களின் காவலிலிருந்து தப்பிய போது ஒரு நாள் முகலாயர்கள் டெக்கனுக்கு வரப்போகிறார்கள் என்பதை அவர் அறிவார். அவுரங்கசீப் வரப்போகிறார். சத்ரபதி சிவாஜி இங்கு கட்டியெழுப்பிய அனைத்தையும் அழிக்க முயற்சிப்பார் என்பதையும் அவர் நன்கு புரிந்திருந்தார். அந்த எண்ணத்துடன் 1670 ஆண்டிலேயே சத்ரபதி சிவாஜி எவ்வளவு முன்னோக்கி சிந்தித்தவர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 1670 ஆண்டிலேயே கோட்டைகளை பழுது பார்க்க 1,25,000 ரூபாயை ஒதுக்கியார். மேலும் கோட்டைகளுக்காக போராடும் வீரர்களை பயிற்சி அளிக்கவும் ஆட்கள் சேர்க்கவும் 1,75,000 ரூபாயை ஒதுக்கியார். இந்த பணத்தை அவர் ஒவ்வொரு கோட்டைக்கும் தனித்தனியாக பகிர்ந்தளித்தார். சுமார் 5000 சின்கடுக்கு, 10,000 தோரணாவுக்கு, 5000 ராய்கடுக்கு, இப்படி பல்வேறு இடங்களுக்கு அவர் பணத்தை வழங்கினார். ஏனெனில் முகலாய படை தாக்கும் போது ராய்கடு போன்ற மைய இடத்திலிருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை என்பதை அவர் அறிவார். கோட்டைகள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு திறனோ நேரமோ பணமோ இருக்காது. ஒவ்வொரு முறையும் ராய்கடுக்கு ஓடி சென்று நிதி கேட்டு உதவி கேட்டு பிறகு மீண்டும் உங்கள் கோட்டைக்கு திரும்ப முடியாது. அது நடக்கும் நேரத்துக்குள் அந்த கோட்டை இழக்கப்பட்டிருக்கும். அதனால் தான் அவர் ஒவ்வொரு கோட்டைக்கும் இந்த பணத்தை வழங்கினார். அதனால் தான் அவர்கள் நீண்ட நாட்கள் முற்றுகையை தாங்க முடிந்தது. ஏனெனில் பழுது பார்க்கவும் புதிய வீரர்களை சேர்க்கவும் அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இரட்டை கோட்டைகளையும் அமைத்தார். அதாவது ஒரு கோட்டை விழும் நிலையில் இருந்தால் அல்லது அதற்கு தேவையான பொருட்கள் தேவைப்பட்டால் அருகில் உள்ள மற்றொரு கோட்டையிலிருந்து எளிதாக வழங்க முடியும். அதனால் தான் நாம் கோட்டைகளை ஜோடியாக காண்கிறோம். புரந்தர்களும் வதரகடும் ஒன்றாக இருக்கின்றன. நமக்கு ராஜ்கடும் தோரணாவும் ஒன்றாக இருக்கின்றன. இதேபோல் ராம்சேஜ் மற்றும் திரும்பக் என்ற கோட்டையும் ஒன்றாக இருக்கின்றன. ராம்சேஜிற்கு தேவையான பொருட்கள் திரும்பக் கோட்டையிலிருந்து வந்ததால் அது 6 வருடங்கள் தொடர்ந்து நடந்த போர் நிலையை தாங்க முடிந்தது. இதுதான் அந்த நேரத்தில் நிலவிய சூழ்நிலை. இப்படித்தான் சிவாஜி கட்டிய பேரரசு இருந்தது.